வணக்கம் சார். நான் தினேஷ் டிபேட் சேனல்ல இருந்து பேசுறேங்க சார். வணக்கம். இப்போ நீங்க ஃபுல்லா களத்துல நிக்கிறத பார்க்க முடிஞ்சதுங்க சார். தென் தமிழ்நாட்டுல கனமழைனால கன்னியாகுமரி, திருநெல்வேலி உள்ளிட்ட பகுதிகள் மிக பாதிக்கப்பட்டிருக்கு. அங்க என்ன சார் நிலவரமா இருக்கு? பாக்குற மற்ற பகுதி மக்களுக்கும் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்கு சார் அங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்கு சார்? இப்ப கன்னியாகுமரியை பொறுத்தவரையில இது வந்து மழை காலம் அல்ல. மழை வந்து முடிஞ்ச இருக்கக்கூடிய காலகட்டம். ஏற்கனவே பருவமழை பெஞ்சு எல்லா இடங்களிலும் தண்ணி போதுமான அளவுக்கு இருக்கின்ற நேரத்துல தான் இந்த பெருவெள்ளம் வந்துருக்கு. அதனால இது ஒரு பெரிய சவாலான விஷயமா இருந்தது. ஏன்னா நிறைய எல்லா டேமும் ஃபுல்லா இருக்குது, எல்லா குளங்களும் ஃபுல்லா இருக்குது. அப்படி இருக்க சமயத்துல நீர்நிலைகள் ஃபுல்லா இருக்குது. இந்த மழை வந்து கண்டிப்பா ஒரு பெரிய சவாலான விஷயம் தான். நீங்க வந்து கடந்த 2 ஆண்டுகள்ல நாங்க நிறைய வந்து மிட்டிகேஷன் ஒர்க்ஸ் வந்து பண்ணிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட், பிளாஸ்டிக் பேன் இதெல்லாம் நாங்க ரொம்ப எஃபெக்டிவா பண்ணணும். சாதாரணமா இப்ப 2021 நீங்க படுத்துட்டீங்கன்னா அவ்வளவு இடங்களையும் அலைச்சல் இருந்தது. இப்ப அந்த பிரச்சனை இல்லாம இருந்தது. ரெண்டாவது சில முக்கியமான வேலைகள், ஒரு எக்ஸாம்பிள் தேரூர் குளத்துல ஒரு பாலம் போட்டோம். இதோட பல இடங்கள்ல வந்து மதத்துல சீரமைச்சது, கொஞ்சம் பாலங்கள் கல்வெட்டு எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணது, இவரோட பணிகள் எல்லாம் நம்ம செய்திருக்கோம். அதனுடைய விளைவாக இன்னைக்கு வந்து அந்த தாக்கம் வந்து நிறைய கட்டுப்படுத்தப்பட்டிருக்காது. இந்த முறையை நம்ம வந்து ரொம்ப ப்ரிப்பேர்டா இருந்தோம். 18 இடங்கள்ல மையங்கள் அமைச்சு வச்சிருந்தோம். அதுல ஒரு 12 இடங்கள்ல ஆட்களை கொஞ்சம் லொக்கேட் பண்ணி வச்சிருந்தோம், 518 பேர். அதுவும் இன்றைக்கு மழை பெய்யலைன்னா அவங்கள வீடுகளுக்கு மாலையில அனுப்ப முடியும். மற்ற மாதிரி இயல்புகளே வந்து எந்த பாதிப்பும் ஏற்படாதபடி மின்சாரம் மற்ற எல்லா விஷயங்களும் நம்ம கவனமா பார்த்துட்டு இருக்கோம். எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் சார் ரொம்ப பிரச்சனைக்குரிய டிஸ்ட்ரிக்ட்ஸா இருக்கு? எந்தெந்த மாவட்டங்கள்லாம் சார் ரொம்ப அதிக கனமழை பெஞ்சிட்டு இருக்கு? இன்னும் 2 நாள் வேற பெய்யுங்கிறாங்க. அதிக பாதிப்புகள் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் சார் ஏற்பட்டிருக்கு? தூத்துக்குடி ரொம்ப சவாலா போயிட்டு இருக்குது. இப்ப நான் வந்து இந்த 4 மாவட்டங்களையும் அந்த பால் சப்ளை போன்றதும் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கான ஆக்கப்பூர்வ பணிகள் எடுத்திருக்கோம். அடிஷனலாகவே பால் பவுடர் ஸ்டாக் வந்து பண்ண உத்தரவிட்டு அது மாநிலத்தின் பல்வேறு பகுதியில் வந்து அங்க வந்துட்டு இருக்குது. அதனால அங்கெல்லாம் பால் சப்ளை பிரச்சனை தான். ஆனா தூத்துக்குடி சவாலாக தான் இருப்பதாக நான் தெரிகிறது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி மிக்ஜாம் புயல்ல சென்னை பாதிக்கப்பட்ட போதும் ஒரு பெரிய பிரச்சனையா பார்க்கப்பட்டது பால் உள்ளிட்ட விஷயங்கள் உடனடியா கிடைக்கலங்கிறது தான். அத என்ன மாதிரி லெசன்ஸா நம்ம கத்துருக்கோம்? இப்ப என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்திருக்கோம்? அவங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிருக்கோம் சார் நம்ம? இப்ப கன்னியாகுமரியை பொறுத்தவரை அத்தியாவசிய பொருள் கிடைக்காம யாருமே இல்ல, எந்த பிரச்சனையுமே இல்ல. ஓகே சார். ஏன்னா இங்க வந்து எங்கேயுமே டிராபிக் சந்திக்காம நாங்க வந்து ரொம்ப பக்குவமா அதை ஹேண்டில் பண்ணிட்டோம். அந்த மற்ற இடங்கள்ல வந்து தூத்துக்குடியில வந்து 950 mm மழை பெஞ்சிருக்குன்னு சொல்லப்படுகிறது. அது வந்து சென்னையில 450 முதல் 650 வரை பெஞ்சது. அப்ப அதை விட ஆல்மோஸ்ட் சில இடங்கள்ல 1 மடங்கு கூடுதல் மழை பெய்திருக்கிறது. ஏன்னா இது ஒரு பெருவெள்ளம், சாதாரண வெள்ளம் அல்ல. இந்த பெருவெள்ளத்துல வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சவாலான விஷயங்கள் இருக்கும். இப்ப அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ உடனடியா சென்னை மாதிரி தான் அந்த உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக தான் இதை கொடுக்க முடியும். அந்த உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக தான் இதை வந்து கொடுக்க முடியும். அதுக்கான பணிகள் தான் நம்ம நடந்துட்டு இருக்குது. அது அதாவது முடிஞ்ச அளவுக்கு அந்த டிஸ்ட்ரிக்டையும் சவாலான தருணத்திலே பணிகள் நம்ம அமைச்சர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னெச்சரிக்கை என்னென்னலாம் சார் நம்ம இந்த தடவை செஞ்சிருந்தோம்? இன்னும் என்ன சார் அங்க இருக்க மக்களுக்கு நீங்க கூடயே நிக்கிற மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்? மக்கள் வந்து சில இடங்கள்ல கொஞ்சம் நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. என்னன்னா பேரிடர் காலங்கள்ல நம்ம படிக்கக்கூடிய பெரிய பாடம் என்னன்னா, ஒரு பெரிய சவால் வந்து இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அந்த ஒன் டைம் யூஸ் பிளாஸ்டிக், அதே போன்று நீங்க பாத்தீங்கன்னா இந்த லோலிங் ஏரியால வந்து வீடுகள் குடியிருப்புகள் கட்டுவது, கட்டிடங்கள் கட்டுவது, இப்ப நீர்நிலைகள் மற்றும் நீர்நிலை சார்ந்த இதுகளுக்கு ஆக்கிரமிப்படுத்துவது, இதெல்லாம் ரொம்ப சவாலான விஷயம். இதுகளெல்லாம் பொதுமக்கள் கண்டிப்பா ஒத்துழைக்கலாம். ஒத்துழைச்சாதான் நம்ம வந்து அதை ஒரு முழுமையான ஒரு இதுக்கு கொண்டு வர முடியும். அது கண்டிப்பா காலப்போக்கில் அதற்கான பணிகள் வந்து ஆரம்பிக்கப்படும். ஓகே. இந்த போர்ட்ஸ் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் நீங்க ரெடி பண்ணி வச்சிருந்தீங்களா சார்? இப்ப எந்த பிரச்சனையும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு இல்ல? நாங்க வந்து போட் நிச்சயமா ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தோம். ஆனா அதுக்கான தேவை இழல்ல. நாங்க வந்து அந்த அளவுக்கு வாட்டர் ஸ்டாக்னன்ட் இல்ல. ரெண்டாவது தண்ணி வர சமயத்திலே நாங்க ஆட்களை அப்படி வெளியே வரணும்னு உள்ள மக்களை முதல்ல நாங்க எடுத்துட்டோம். பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த ஃபுட், வாட்டர், நாப்கின்ஸ் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள்லாம் கிடைக்குதா சார்? தன்னார்வலர்களோட ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்குதா? நீங்க தன்னார்வலர்களுக்கு இல்ல மற்ற கட்சிகள் சாராது மத்த எல்லாரும் வரணுங்கிறவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா சார்? அவங்களுடைய ஹெல்ப் ஏதாவது தேவையா இருக்கா? டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல இதுல வந்து இந்த
ஒரு ஸ்டேக் ஹோல்டர் பார்ட்டிசிபேஷன் நடத்தி பார்த்தீங்கன்னா அப்கோர்ஸ் அவங்களும் ஒரு ஸ்டேக் ஹோல்டர் தான். ஏன்னா சொசைட்டில யாரெல்லாம் சிவில் சொசைட்டி இன்வால்மெண்ட் வந்து காலங்காலமா எல்லா நாடுகள்லயும் டிசாஸ்டர் வச்சு நடக்கக்கூடியதான். ஆனா அது தப்பு இல்லை, அது வர வரைக்கும் அது நல்லது, அது வாரது நல்லதான். எந்த மக்களுக்கு பணியாற்ற முடியுமோ பணியாற்ற முடியுமோ இந்த இக்கட்டான தருணங்கள்ல வந்து நம்ம அதை எதுவும் பார்க்காம எல்லாரையும் அக்காமடேட் பண்ணி கொண்டு வரக்கூடிய ஒரு அணுகுமுறை தான் நம்ம அரசு வச்சிருக்குது. அதனால யார் வேணாலும் சேர்ந்து பணியாற்றலாம், அது ஒன்றும் ஒரு தவறும் இல்லை. ஃபுட், வாட்டர், நாப்கின்ஸ் மாதிரியான அடிப்படை தேவைகள் எல்லாத்துக்கும் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிருக்கோமா சார்? இப்ப நான் கன்னியாகுமரியில பொறுப்பா இருந்து பண்ணிட்டு இருக்கனால இங்க அதுக்கான சூழல் இழந்த இங்க நாங்க எல்லா தேவைகளையும் நாங்க கண்காணிச்சு பார்த்து பண்ணிட்டு இருக்கோம்.